சார் யூஸ்வலாகவே வந்து சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் படம் வருது அப்படின்னா அது வரும்போதே அப்டேட் ஃபர்ஸ்ட் நாள் விடும் போதே தெரியும் ஷார்ட்டாக படம் ஹிட்டு அப்படின்னு. ஸோ இந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை தான் அடிப்படையில் பெரிய ரசிகர் ஒரு பக்கம். இப்போது சன் பிக்சர்ஸ் உருவான அந்த ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. அப்போல்லாம் எப்படின்னா சன் பிக்சர்ஸ் வந்து சொந்தமாக படத்தை தயாரிக்காது. அவங்க என்ன பண்ணாலும் யாராவது படம் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் படத்தை பார்த்துட்டு இவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க, அதை இவங்க எடுத்துப்பாங்க படத்தை. அது யார் பேனர் இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் பேனரில் வந்துடும் படம். அதுதான் சன் பிக்சர்ஸோட அந்த பிராண்டிங்கு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அது இவங்க எல்லா படத்தையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இவன் வாங்கின படம் எல்லாமே அந்த மாதிரி தான் சாதாரணமாக இருக்கும் படம், வாங்குவாங்க, அதை பிராண்டிங் பண்ணுவாங்க, பெரிய சக்ஸஸ் காட்டுவாங்க. இப்படி பண்ணிருந்தவங்க முதல் முறையாக நேரடி தயாரிப்பில் இறங்குறாங்க. அந்த படம் தான் இந்திரன். முதல் முறையாக நேரடி தயாரிப்பில் இறங்குறாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் இப்படித்தான் வந்து அவங்க படங்கள், அவங்க பேனரில் படங்கள் வந்துட்டு இருக்கோம்.